ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விளாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டூர் வீடியோ தான். பையன் ஸ்கூல் லீவுக்காக டூர் போகலான்ட்டு ஒரு 2 நாள் ட்ரிப்பு. இந்த 2 நாள் ட்ரிப்பில் எங்கெங்கே போகிறோம், எந்தெந்த ஊர் போகலாம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய பையனையும் அம்மாவையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டோம். இப்போ நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் சின்ன பையன், நாங்கள் 3 பேருமே ஜங்ஷனுக்கு 2 வீலரில் போகிறோம். 2 வீலரில் போயிட்டு போகிற வழியிலேயே எங்கள் பையன் ஏதாவது வாங்கி கொடுங்கன்ட்டு ராவடி பண்ணான். அதனால் அவங்க அப்பா அவனுக்கு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாரு. சரின்னு ஜிகர்தண்டா வாங்கி நானும் அவனுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். கொஞ்சம் 1/2 hour டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, வேணால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. சரின்னு ஒரு ஜிகர்தண்டா மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போய் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் செட்டில் விட்டுட்டு வெயிட் பண்ணோம். ஒரு 20 மினிட்ஸ்லேயே ட்ரெயின் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் வந்ததுமே ஏறிட்டோம். ஒரே கூட்டம் ட்ரெயினில், அதனால் வீடியோவே எடுக்க முடியல. இறங்குற டைமில் தான் ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். தஞ்சாவூரில் வந்து இறங்கினதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி தஞ்சாவூர் கோயில் ரோடு கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் ஆகி போயிடுச்சு. ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்குது, அங்கேயே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு வந்து பாத்ரூமில் ஒவ்வொருத்தராக வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு கட் பண்ண எல்லாம் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்தே வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே செப்பல் விட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்லேயே செப்பல் விட்டுட்டோம். சரி உள்ளே போக போக முன்னாடி விடலாம் அப்படின்னாங்க. சரி எப்படியோ ஒன்று விட்டாச்சு, வாங்க வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போகிறப்ப என்ட்ரன்ஸ் முன்னாடியே பிள்ளையார் சரி போகிற என்ட்ரன்ஸ்குள்ளேயே பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போடலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அம்மா, அப்புறம் என் பசங்க எல்லாம் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் கோபுரம். இதுக்கு உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே போனதுக்கப்புறம் 1 by 1 பார்க்குறதுக்காக அவங்களே நம்பர் போட்டிருக்குறாங்க.
ஃபஸ்ட்டு இது பார்க்கணும், ரெண்டாவது வராகி அம்மனை பார்க்கணும், மூணாவது இந்த கோயில் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களே அங்கே நம்பர் கவுண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனதுங்க அந்த இடத்துல ஒரு காற்று அடிக்குது பாருங்கள், அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு அவ்வளோ நல்லா இருக்குது. காலையிலே கொளுத்துற வெயிலுக்கு அந்த இடத்துல மட்டும் எப்படிதான் காற்று வருதோ தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே அந்த காற்று கொஞ்சம் நேரம் நின்று வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபேமிலியோடு ஒரு ட்ரிப்பு போகிறோங்கிறப்ப அது ரொம்ப ஜாலியாகவும் ஒரு ஹாப்பியாகவும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் இந்த கோயிலுக்கு நானே இதாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, நல்லாவே இருந்தது. பெரிய நந்தி கோபுரம் நான் கேட்டிருக்கிறேன், தமிழ்நாட்டுடைய கோயிலே தஞ்சை பெரிய கோயில் தான்ட்டு. பேருக்கு தகுந்த மாதிரியே கோயிலுமே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன ஒன்று அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி கோயில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் மாதிரி தான் எல்லாம் வர்றவங்க பூரா வீடியோ ஃபோட்டோஸ் மட்டும்தான். அது ஒரு கோட்டை மாதிரி இருக்குது, கோயிலும் கோட்டையும் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. பழகி போயினாங்க. சரியான கூட்டங்க. கோயிலுக்கு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு மேலே இன்னும் மலை மேலே ஏறுற மாதிரி அதுக்கு படிக்கட்டு வச்சுருந்தாங்க. அது உள்ளே போய் பார்த்தோம், அது உள்ள தட்சிணாமூர்த்தி. அதுவுமே ஏறி போய் பார்த்துட்டு வந்தோம். கீழே இறங்கின உடனே அப்படியே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். எங்கள் பையன் நடுவில் வந்து எங்களை ராவடி பண்ணுறான், எடுக்கவே விட மாட்டேங்கிறான். அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் சேர்த்து 7-8 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நிஜமான செல்வி பழக்கொட்டி வச்சு சொல்லி கொடுக்குறேன். அழகான பெயிண்டிங். அப்புறம் கோயில்லையே மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. கல்வெட்டுகள், அந்த காலத்தில் இருந்த ட்ராயிங்ஸு, பெயிண்டிங்ஸு எல்லாமே அந்த
மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லாம் பார்த்துட்டு உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே ஒரு ஸ்டில் பிடிச்சிட்டு அடுத்த ஊருக்கு போகலான்ட்டு வந்துட்டோம். அடுத்த ஊர் பஸ் ஸ்டாண்ட். தஞ்சை கோயிலேருந்து வெளியே வந்துட்டு அடுத்த ஊருக்கு போகலான்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ஊர் என்ன ஊருன்னா திருநாகேஸ்வரம்ட்டு. திருநாகேஸ்வரன்றது இந்த ராகு கோயில் அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் இருக்க கோயிலெல்லாம் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு திருநாகேஸ்வரம் அப்படின்ற கோயிலுக்கு வந்தோம். நாங்கள் வர்றதுக்குள்ளேயே கோயில் மூடிருச்சு. 12 மணிக்கெல்லாம் கோயில் க்ளோஸ்டு இல்லையா. அப்புறம் அங்கேயே லஞ்செல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே கடையில் லஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு கோயிலில் நட சாத்தி இருந்தது முன்னாடியே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கோயிலை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மகாலட்சுமி, சரஸ்வதி, முப்பெரும் தேவிகள் இருந்தாங்க. அந்த கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கோயிலுக்கு போகலான்ட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸுலாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆட்டோ பிடிச்சி திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு ஊர், திருப்பாம்புரம்ன்ற ஊருக்கு ஆட்டோலேயே போயிட்டோம். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. திருப்பாம்புரம்ன்ற ஊர் இது. இந்த ஊருக்கு போய் ராகு கேது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற கோயில் இது. சரி, பையனுக்காக விளக்கு போடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அங்கே. சரி, நாங்கள் பையனை மட்டும் அங்கே விளக்கு போட சொல்லிவிட்டு கோயிலெல்லாம் அங்கேயும் சுற்றி பார்த்தோம். கோயிலுமே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. அந்த கோயிலில் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கோயில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணுவாங்களாட்டுக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தாலி கயிறு கட்டுனா கல்யாணம் நடக்கும்னா, அப்புறம் ராகு கேது இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுவாங்களாட்டுக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த கோயிலையும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 2-3 கோயில் பார்த்தோம். அவ்வளோதான். இந்த கோயில் பார்த்துட்டு பையனையும் அங்கே விளக்கு போட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வேறு கோயிலுக்கு, அது ஆயிடுச்சு, மணி 6 மணி ஆயிடுச்சு. கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறதுக்குள்ளே மணி 6 ஆயிடுச்சு. அடுத்தது வந்து திருநள்ளாறு போகலாம் அப்படின்ட்டு திருநள்ளாறு கிளம்பிட்டோம். கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பஸ்ஸு பிடிச்சி திருநள்ளாறு கிளம்பி போயிட்டோம். இது திருநள்ளாறு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தா தெரியும், நல்லா தூங்கிட்டோம். வந்தப்போ திருநள்ளாறில் வந்து தான் முடிச்சோமே. திருநள்ளாறு வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் பசி எடுத்துக்கிச்சு. போய் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூம் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூம் பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரூம் பார்த்துட்டு வந்து எங்களையும் கூப்பிட்டு போனாங்க.
சொப்புள் வாங்கன்னு போயிடுவேன். சரி வாங்க, நான் இந்த ரூம் டூர் பார்க்கலாம். ஹோட்டலுடைய ரூம் டூரு. இது டபுள் பெட்டு போட்டிருக்கிற ரூம் தான். ஏசி டிவி எல்லாமே இருக்கு. இதுதான் ரூமுடைய என்ட்ரன்ஸ். நல்லா இருக்கு. பெட் 2 கட்டில் போட்டிருக்காங்க. டிவி, பாத்ரூம் நல்லா இருந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் ரூம்லேயே எல்லாம் வெயிட் பண்ணி நல்லா தூங்கிட்டு காலையில் அது கோயிலுக்கு போகிறப்ப அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பார்ட் 2ல் பார்க்கலாம்.